எவ்ரிவன், வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 7 ஃபிராக்ஷன் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 up to 4 வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். In which group will each child get more chicky? இப்ப கீழே வந்து ரெண்டு குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு குரூப்ல வந்து எந்த குரூப்ல இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து மோர் சிக்கி வந்து கிடைக்கும் கேட்டிருக்காங்க. 1 chicky divided between 2 children or 5 chickies divided among 8 children. 1 chicky வந்து 2 childrensக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 5 chicky இருக்கு, இதை வந்து 8 சில்ட்ரனுக்கு ஷேர் பண்றாங்க. இப்ப இதுல வந்து எந்த பார்ட் வந்து எந்த ஃபிராக்ஷன் வந்து கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 1/2 அப்படின்னு ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு, 5/8 அப்படின்னு ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ஃபிராக்ஷனை வந்து நம்ம ஆட் பண்ணணும் இல்ல சப்ராக்ட் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் எதை வந்து பார்க்கணும், டினாமினேட்டர் வந்து பார்க்கணும். டினாமினேட்டர் சேமா இருந்தா மட்டும்தான் நம்ம நியூமரேட்டர் என்ன செய்ய முடியும், ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். அதே மாதிரி அது வந்து கிரேட்டரா இருக்கா இல்ல லெஸ்ஸனா இருக்கான்னு நம்மளால சொல்ல முடியும். 5/8 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. 5/8 சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 5க்கும் 8க்கும் காமனா எந்த டேபிளுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 5/8 வந்து நம்ம இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ 2 வந்து நம்ம டினாமினேட்டர் 8 வர மாதிரி நம்ம கொண்டு வர முடியுமா? முடியும். எப்படி கொண்டு வரலாம்? 2 வந்து 4ஆல மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 8 வரும். அப்போ டினாமினேட்டரை நம்ம 4ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா நியூமரேட்டரை நம்ம என்ன செய்யணும்? 4ஆல மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 1 4 is 4 divided by 2 4 5 8. இப்ப டினாமினேட்டர் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்ப நியூமரேட்டர் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாமா? இங்க வந்து 5 இருக்கு, இங்க வந்து 4 இருக்கு. which one is greater? 5 is greater. அப்போ 5/8 is greater than 4/8 ன்னு சொல்லலாம். What about the following groups? In which group will each child get more? இப்ப இதே மாதிரி கீழே வந்து இன்னும் ஒரு குரூப் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த குரூப்ல எந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து மோர் சிக்கி வந்து கிடைக்கும் அப்படி சொல்லி பார்க்க போறோம். 1 chicky divided between 2 children or 4 chickies divided among 7 children. இது வந்து 7 வரும், 2 வராது. 1 chicky வந்து 7 childrenக்கு ஷேர் பண்றாங்க. அதே மாதிரி 4 chicky வந்து 7 childrenக்கு ஷேர் பண்றாங்க. இப்ப இதுல வந்து எது வந்து கிரேட்டரா இருக்கும்? இப்ப இங்க வந்து 1/7 இருக்கு, இங்க வந்து 4/7 இருக்கு. டினாமினேட்டர் எப்படி இருக்கு? சேமா தான் இருக்கு. அப்ப நம்ம நியூமரேட்டர் மட்டும் டைரக்டா பாத்துடலாமா? அப்ப நியூமரேட்டர்ல எது வந்து கிரேட்டரா இருக்கு? 4 தான் கிரேட்டரா இருக்கு. அப்போ 1/7 கிரேட்டரா இருக்குமா? 4/7 கிரேட்டரா இருக்குமா? 4/7 தான் கிரேட்டரா இருக்கும். Suppose the number of children is kept the same, but the number of units are being shared is increased. What can you say about child's share now? Why? Discuss how your reasoning explains. First இந்த ரெண்டே எடுத்துக்கலாம். இப்போ 1/5 இருக்கு, 2/5 இருக்கு. இதுல வந்து சில்ட்ரன்ஸ் வந்து சேமா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்குற அந்த கேக் 6 சிக்கி வந்து எப்படி இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்ப நம்ம வந்து சிக்கி இருக்கு, இதை வந்து 5 மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்றோம். அப்போ அவங்களுக்கு எந்த பார்ட் வந்து கிடைக்கும்? 1/5 கிடைக்கும். இப்ப இது 2 சிக்கி இருக்கு, இதை வந்து நம்ம 5 மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஷேரிங்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 2/5 பார்ட் ஆஃப் த சிக்கி வந்து கிடைக்கும். அப்போ சில்ட்ரன்ஸ் வந்து அதே தான் இருக்காங்க, அந்த அமௌண்ட் வந்து கூடுச்சு அப்படின்னா ஷேரும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ 1/5 கிரேட்டரா இருக்குமா? 2/5 கிரேட்டரா இருக்குமா? 2/5 தான் கிரேட்டரா இருக்கும். இப்ப இது 3/7 4/7. இப்ப இதுல வந்து 3/7 கிரேட்டரா இருக்குமா? 4/7 கிரேட்டரா இருக்குமா? 4/7 தான் கிரேட்டரா இருக்கும். அதே பாருங்க 1/2 இருக்கு, இங்க 5/8 இருக்கு. இதுல வந்து எது வந்து கிரேட்டரா இருக்கும்? இப்ப இங்க 1/2, இங்க 5/8, இங்க வந்து 5 இருக்கு. அப்ப இதுதான் கிரேட்டரா இருக்கும்னு நம்ம போட்டுற கூடாது. இப்ப இங்க 1/2 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? டினாமினேட்டரை 8 வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன வரும்? டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் 4ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 4 divided by 8 வரும். இப்ப இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப எதுதான் கிரேட்டரா இருக்கும்? 5/8 தான் கிரேட்டரா இருக்கும். Now decide in which of the two groups will each child get a larger share. இப்ப வந்து இன்னும் நிறைய குரூப் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எந்த குரூப்ல இருக்க கிட்டுக்கு வந்து நிறைய ஷேர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. First group 1, 3 glasses of sugarcane juice divided equally among 4 children. இந்த குரூப்ல ஃபிராக்ஷன் எப்படி இருக்கு? 3/4 இருக்கு. இந்த குரூப்ல ஃபிராக்ஷன் எப்படி இருக்கு? 7/10 இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டினாமினேட்டர் சேமா இருந்தா மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். இங்க டினாமினேட்டர் சேமா வரணும்னா நம்ம என்ன செய்வோம்? 4 வந்து எதால மல்டிபிள் பண்ணா 10 வரும்னு பார்ப்போம், இல்லைன்னா 10 எதால மல்டிபிள் பண்ணா 4 வரும்னு பார்ப்போம் இல்லையா?
இப்போ 4 ஏதாவது ஒரு நம்பரால மல்டிபிள் பண்ணும்போது 10 வருமா? வராது. இப்ப இது 10 ஏதாவது ஒரு நம்பரால மல்டிபிள் பண்ணும்போது 4 வருமா? வராது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த ரெண்டு டினாமினேட்டரையுமே நம்ம மல்டிபிள் பண்ணணும். டினாமினேட்டர் ரெண்டுமே மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 4 10s are 40. அப்போ டினாமினேட்டர் என்ன வருது? 40 வருது. அப்போ ரெண்டு பிராக்ஷனுக்குமே டினாமினேட்டர் வந்து 40 வரணும். இப்ப இங்க வந்து 40 வரணும் அப்படின்னா நம்ம எதால மல்டிபிள் பண்ணா இங்க டினாமினேட்டர் 40 வரும்? 10ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் என்ன வரும்? 40 வரும். அப்போ கீழே நம்ம 10ஆல மல்டிபிள் பண்றோம்னா மேலையும் எதால தான் மல்டிபிள் பண்ணணும்? 10ஆல தான் மல்டிபிள் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 3 10s are 30 divided by 40. இப்ப இது இங்க 7/10 இருக்கு. இந்த 10 வந்து எதால மல்டிபிள் பண்ணா 40 வரும்? 4ஆல மல்டிபிள் பண்ணா 40 வரும். அப்போ 10 4s are 40. அப்ப நியூமரேட்டர் எதால மல்டிபிள் பண்ணணும்? 4ஆல மல்டிபிள் பண்ணணும். 7 4s are 28. which is greater? 30 divided by 40 is greater. நம்ம நம்பரை பார்த்தோன்னே இங்க 3 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்போ 7/10 தான் கிரேட்டர்னு போற்ற கூடாது. இங்க எதுதான் கிரேட்டரா வருது? by 4 தான் கிரேட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் group 1 classes of sugarcane juice divided equally among 7 children. Group 2 5 classes of sugarcane juice divided equally among 7 children. இப்போ 1 groupல வந்து 4 classes of juice வந்து 7 children வந்து ஷேர் பண்றாங்க. இன்னொரு groupல வந்து 5 classes of ஜூஸ வந்து 7 சில்ட்ரன் வந்து ஷேர் பண்றாங்க. அப்ப இதுல வந்து எது வந்து கிரேட்டரா இருக்கும் கேக்குறாங்க. இப்ப இங்க டினாமினேட்டர் எப்படிதான் இருக்கு? சேமா தான் இருக்கு. டைரக்டாவே கம்பேர் பண்ணிடலாம். இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ which is greater? 5/7 is greater. அப்போ which group were easier to compare? Y. இப்ப நம்ம மேல வந்து ரெண்டு குரூப் பார்த்தோம் இல்லையா? இதுல வந்து நம்ம கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா எது வந்து இருந்தது? இந்த குரூப் தான் இருந்தது. ஏன் இந்த குரூப் வந்து கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது? ரெண்டுமே டினாமினேட்டர் எப்படி இருந்தது? சேமா தான் இருந்தது. இதுல டினாமினேட்டர் சேமா இல்ல. சோ நம்ம டினாமினேட்டர் சேமா வர்றதை கண்டுபிடிச்சு அடுத்த ஸ்டெப்ல தான் நம்ம கம்பேர் பண்ண முடிஞ்சது. ஆனா இங்க அவங்களே என்ன கொடுத்திருந்தாங்க? டினாமினேட்டர் சேமா தான் கொடுத்திருந்தாங்க. சோ நமக்கு கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. when the number of children is same it is easier to compare, isn't it? ஏன் இதுல வந்து ஈஸியா இருந்தது அப்படின்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து சேமா தான் இருந்தாங்க. அதனாலதான் நம்ம கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. Sapnam. To compare the first two groups, we have to find fraction equivalent to the fraction 3/4 and 7/10. இப்ப நம்ம இதை எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா first 3/4 and 7/10க்கு வந்து ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கும் போது எந்த டினாமினேட்டர்ல வந்து அது சேமா வருதோ அதுல இருந்து தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இப்போ வந்து 6/8 3/4 வந்து நம்ம எப்படியும் எழுதலாம் 6/8 எழுதலாம். 7/10 21 divided by 13 எழுதலாம். இப்ப ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? 3/4 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஒரு நம்பர் வந்து நம்ம ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நியூமரேட்டரையும் 2ஆல மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரையும் 2ஆல மல்டிபிள் பண்ணணும். அடுத்து நியூமரேட்டரையும் 3ஆல மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரையும் 3ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 3/4 வந்து 2ஆல நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 3 2s are 6, 4 2s are 8 வரும். இப்ப 3/4 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்றோம். அப்ப நமக்கு என்ன வரும்? 3 3s are 9, 4 3s are 12. 4ஆல மல்டிபிள் பண்ணணும். 3 4s are 12, 4 4s are 16. நெக்ஸ்ட் 5ஆல மல்டிபிள் பண்றோம். 5 3s are 15, 4 5s are 20. when do I stop? இப்ப நம்ம இந்த ப்ராசஸை எப்ப வந்து ஸ்டாப் பண்ணணும்? Sapnam. Got it. How about we go on till 4 into 10 equal to 40? அப்ப நம்ம வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 40 அப்படிங்கிறது நம்ம எப்ப ரீச் பண்றோமோ அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. முக்தா, you mean the product of the two denominator? முக்தா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டினாமினேட்டரோட ப்ராடக்ட் வர வரைக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ 3/4 நம்ம எதால மல்டிபிள் பண்ணா நமக்கு 40 வருது, மல்டிபிள் பண்ணா 40 வருது. அப்ப நம்ம டினாமினேட்டரை 40 வர 10ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா நியூமரேட்டரையும் 10ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 30 divided by 40 வரும். அதே தான் இங்க 7/10 நம்ம டினாமினேட்டர் வந்து 40 வர வரைக்கும் நம்ம மல்டிபிள் பண்றோம். நமக்கு 7/10 வந்து எதால மல்டிபிள் பண்ணா 40 வருது, 4ஆல மல்டிபிள் பண்ணா 40 கிடைக்கும். அப்போ இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது which is greater? 30 divided by 40 is greater. அப்போ 3/4 is greater than 7/10 சொல்லலாம்.
Notice that 15 divided by 20 and 14 divided by 20 also had the same denominator. Yes, we just needed to get the same fraction unit for each fraction. இப்போ இதுல வந்து 30 divided by 40, 28 divided by 40 மட்டும்தான் சேமா இருக்கான்னு கேட்டா இல்ல, 15 divided by 20, 14 divided by 20யும் சேமா இருக்கு. இந்த மாதிரி வருதான்னு கேட்டா கிடையாது. எல்லா ஃபிராக்ஷன்லயுமே இந்த மாதிரி நிறைய சேம் ஃபிராக்ஷனல் யூனிட்ஸ் வந்து வரும். Sapnam. So fraction equivalent to 3 by 4 and 7 by 10 with the same fractional unit. Same denominator or 30 divided by 40 or 28 divided by 40 or 15 divided by 20 and 14 divided by 20. இப்போ இந்த fraction unit பார்க்கும்போது நமக்கு என்ன கிளியரா தெரியுது? 30 divided by 40 is greater than 28 divided by 40. 3 by 4 is greater than 7 by 10 ன்னு சொல்லலாம். இங்க 3 இருக்கு, இங்க 7 இருக்கு அப்படின்னு சொல்லி டைரக்டா நம்ம 7 தான் கிரேட்டர்னு போடக்கூடாது. எப்போதுமே ஃபிராக்ஷன் யூனிட்ல டினாமினேட்டரை வந்து சேமா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விச் இஸ் கிரேட்டர்னு செக் பண்ணணும். Find the equivalent fraction for the given pair of fraction such that the fractional units are the same. கீழே வந்து நிறைய fraction வந்து கொடுத்திருக்காங்க. இந்த fraction எல்லாத்துக்குமே equivalent fraction வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 7 by 2, 3 by 5 இது ரெண்டுக்கும் equivalent fraction என்னவா இருக்கும்? equivalent fraction கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன செய்யணும்? denominator வந்து சேமா இருக்கான்னு பார்க்கணும். denominator சேமா இருக்கா கூட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 5 வருமான்னு பார்க்கணும். வருமா? வராது. அப்ப திரும்ப 5 ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 2 வருமா? வராது. அப்ப என்ன செய்யணும்? இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம டைரக்டா மல்டிபிள் பண்ணணும். 2ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 10 வரும். அப்ப 2 ஓட எதை மல்டிபிள் பண்ணா 10 வரும்? 5 மல்டிபிள் பண்ணா 10 வரும். அப்ப நம்ம டினாமினேட்டர் 5ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோம் அப்படின்னா நியூமரேட்டரையும் எதாலதான் மல்டிபிள் பண்ணணும்? 5ஆல தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இதோட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 7 5s are 35. இப்ப அதே மாதிரி இப்ப 3 by 5 பார்க்கலாம். 3 by 5 ஓட 5 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 10 வரும்? 2 மல்டிபிள் பண்ணா 10 வரும். அப்ப நியூமரேட்டர் 2ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா டினாமினேட்டரையும் எதால மல்டிபிள் பண்ணணும்? 2ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 2s are 6, 5 2s are 10. அப்போ இந்த 7 by 2, 3 by 5 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 35 divided by 10, 6 divided by 10 இருக்கும். Next 8 by 3, 5 by 6. இப்போ 8 by 3 and 5 by 6. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்? டினாமினேட்டர் செக் பண்ணணும். டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கா? இல்ல, டிஃபரெண்டா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? 3யோட ஏதாவது ஒரு நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணா நமக்கு 6 கிடைக்குமான்னு பார்க்கணும். 3யோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 6 கிடைக்கும்? 2 மல்டிபிள் பண்ணா 6 கிடைக்கும். அப்போ நம்ம 5 by 6 அப்படியே வச்சுக்கலாம். 3யோட எதை மல்டிபிள் பண்ணா 6 வரும்? 2 மல்டிபிள் பண்ணா 6 வரும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா நியூமரேட்டரையும் 2ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 8 2s are 16, 3 2s are 6. அப்போ 8 by 3, 5 by 6 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 9 by 6, 5 by 6 இருக்கும். நெக்ஸ்ட் 3 by 4, 3 by 5 இதோட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 3 by 4 and 3 by 5. 4ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 5 வருமான்னு பார்க்கணும். வருமா? வராது. அப்போ 5ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 4 வருமா? அதுவும் வராது. அப்ப என்ன செய்யணும்? இந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 5ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 4s are 20 வரும். அப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே என்னதான் வரும்? 20 தான் வரும். அப்ப 4ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 20 வரும்? 4ஓட 5 மல்டிபிள் பண்ணா 20 வரும். அப்ப டினாமினேட்டர் 5ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா நியூமரேட்டரையும் 5ஆல மல்டிபிள் பண்ணணும். So 5 3s are 15, 5 4s are 20. Next 5 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 3s are 12, 5 4s are 20. அப்போ 3 by 4, 3 by 5 ஓட equivalent fraction என்னவா இருக்கும்? 15 by 20, 12 by 20 இருக்கும். 6 by 7 and 8 by 5. இப்போ 6 by 7 இருக்கு, 8 by 5 இருக்கு. இப்போ 7 ஏதாவது ஒரு நம்பரோட மல்டிபிள் பண்ணா 5 வருமா? வராது. 5 ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 7 வருமா? வராது. அப்ப என்ன செய்யணும்? ரெண்டு நம்பரையும் வந்து டினாமினேட்டர் ரெண்டையுமே நம்ம மல்டிபிள் பண்றோம். அப்போ 7ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 7 5s are 35 வரும். 7ஓட எதை மல்டிபிள் பண்ணா 35 வரும்? 5 மல்டிபிள் பண்ணா 35 வரும். அப்போ நம்ம டினாமினேட்டர் 5ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா நியூமரேட்டரையும் 5ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 6 5s are 30. 5ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 35 வரும்? 5ஓட 7 மல்டிபிள் பண்ணா 35 வரும். ஸோ டினாமினேட்டர் 7ஆல மல்டிபிள் பண்றதுனால நியூமரேட்டரையும் 7ஆல மல்டிபிள் பண்றோம். ஸோ 8 7s are
56 5 7s are 35. அப்போ 6 by 7 8 by 5 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 30 divided by 35 56 divided by 35 இருக்கும். நெக்ஸ்ட் 9 by 4 and 5 by 2 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் 9 by 4 and 5 by 2. இப்போ 4 ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 2 வருமா? வராது. இப்போ 2 ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 4 வருமா? வரும். 2 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 4 வரும்? 2 ஓட 2 மல்டிபிள் பண்ணா 4 வரும். அப்ப நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாமா? அப்போ 9 by 4 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். 5 by 2 ஓட மட்டும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 2 ஆல மல்டிபிள் பண்றோம். 5 2s are 10 2 2s are 4. அப்போ 9 by 4 5 by 2 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 9 by 4 and 10 by 4 இருக்கும். நெக்ஸ்ட் 1 by 10 and 2 by 9. 1 by 10 and 2 by 9 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? இப்ப 10 ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 9 வருமா? வராது. 9 ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 10 வருமா? வராது. அப்ப என்ன செய்யணும்? 10ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 10ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 90. அப்போ ரெண்டு ஃபிராக்ஷனுக்குமே டினாமினேட்டர் என்னவா தான் இருக்கும்? 90 தான் இருக்கும். இப்ப 10 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா நமக்கு 90 வரும்? 10 ஓட 9 மல்டிபிள் பண்ணா 90 வரும். அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே நம்ம 9 ஆல மல்டிபிள் பண்றோம். அப்போ 1 9 இது 9 10 9s are 90. இங்க என்ன இருக்கு? 9 இருக்கு. 9 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா நமக்கு 90 வரும்? 9 ஓட 10 மல்டிபிள் பண்ணா நமக்கு 90 வரும். அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே நம்ம 10 ஆல மல்டிபிள் பண்றோம். அப்போ 2 10s are 20. அப்போ 1 by 10 2 by 9 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 9 by 90 இருக்கும். 20 by 90 இருக்கும். நெக்ஸ்ட் 8 by 3 and 11 by 4 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 8 by 3 and 11 by 4. இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்கா? இல்ல, டிஃபரெண்டா தான் இருக்கு. இப்ப 3 ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 4 கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ 4 ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 3 கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப என்ன செய்யணும்? 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 4 3s are 12. ரெண்டுமே டினாமினேட்டர் எப்படிதான் வரும்? 12 தான் இருக்கும். இப்ப 3 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 12 வரும்? 3 ஓட 4 மல்டிபிள் பண்ணா 12 வரும். அப்ப டினாமினேட்டர் 4 ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படிங்கும்போது நியூமரேட்டரையும் 4 ஆல மல்டிபிள் பண்ணி 4s are 32 4 3s are 12. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. 4 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 12 வரும்? 4 ஓட 3 மல்டிபிள் பண்ணோம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம 3 ஆல மல்டிபிள் பண்றோம். 11 3s are 33 4 3s are 12. அப்போ 8 by 3 11 by 4 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 32 divided by 12 and 33 divided by 12 இருக்கும். நெக்ஸ்ட் 13 by 6 and 1 by 9. 13 by 6 and 1 by 9. 6 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 9 வருமா? வராது. 9 ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 6 வருமா? வராது. அப்ப என்ன செய்யணும்? டினாமினேட்டர் ரெண்டையுமே நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 6ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 54 வரும். அப்போ ரெண்டு நம்பருக்குமே டினாமினேட்டர் என்னதான் இருக்கும்? 54 தான் இருக்கும். அப்போ 6 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 54 வரும்? 6 ஓட 9 மல்டிபிள் பண்ணா 54 வரும். அப்போ 13 9 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 107 வரும். இங்க என்ன இருக்கு? 9 இருக்கு. 9 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 54 வரும்? 9 ஓட 6 மல்டிபிள் பண்ணா 54 வரும். அப்போ டினாமினேட்டர் 6 ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா நியூமரேட்டரையும் 6 ஆல மல்டிபிள் பண்ணணும். 16 is 6 divided by 54. அப்போ 13 by 6 1 by 9 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 107 divided by 54 6 divided by 54 இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸிங் a fraction in lowest terms or in its simplest form. Any fraction, if its numerator and denominator have no common factor except 1, then the fraction is said to be in lowest terms or in simplest form. In the other words, a fraction is said to be in lowest terms if it is numerator and denominator as small as possible. இப்போ ஒரு fraction இருக்கு அப்படின்னா அந்த fractionோட numerator and denominator ரெண்டுக்குமே common factor எதுவுமே இல்ல. ஒன்ன தவிர வேற எந்த ஒரு காமன் ஃபேக்டருமே இல்ல அப்படின்னா அதுதான் அந்த ஃபிராக்ஷனோட லோயஸ்ட் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம் ஆர் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். Any fraction can be expressed in lowest terms by finding an equivalent fraction whose numerator and denominator are as small as possible. இந்த fraction வந்து ரொம்ப lowest ஃபார்ம்ல இருக்கும். அதுக்கு வந்து equivalent fraction வந்து நம்ம ஈஸியா வந்து அதோட numerator and denominator வந்து கண்டுபிடிச்சிடலாம். Let's see how
how to express fraction in lowest terms. இப்போ ஒரு fraction வந்து எப்படி வந்து நம்ம lowest terms வந்து கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க போறோம். Example, is the fraction 16 divided by 20 in the lowest terms? No, 4 is the common factor of 16 and 20. Let us reduce 16 divided by 20 to a lowest terms. இப்போ வந்து 16 divided by 20 அப்படின்னு ஒரு term இருக்கு. இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலயே smallest lowest term அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. No, இது வந்து lowest term கிடையாது. ஏன் இதை வந்து நம்ம lowest termனு சொல்ல மாட்டோம் அப்படின்னா 16 and 20 ரெண்டுமே எந்த டேபிளால நம்மளால டிவைட் பண்ண முடியும்? 4 டேபிளால வந்து நம்மளால டிவைட் பண்ண முடியும். அப்போ இது வந்து lowest term நம்ம சொல்ல முடியாது. அப்போ 16 divided by 20 ஓட lowest term எப்படி இருக்கும்? அப்போ 4/5 இருக்கும். இப்போ 4/5 அப்படிங்கிறது lowest term ஆனு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 4 and 5 ரெண்டுக்குமே ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரெண்டுக்குமே காமனா ஏதாவது டேபிள்னால நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா? 4 and 5 ரெண்டுமே காமன் டேபிள்ஸ் எதுவுமே இல்ல. அப்போ இதை நம்ம லோயஸ்ட் ஃபார்ம்னு தான் சொல்லுவோம். Any fraction can be converted to a lowest terms by dividing both the numerator and denominator by the highest common factor between them. இப்ப எந்த ஒரு fraction இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம lowest termக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதோட numerator and denominator ஒரே வேல்யூவால இப்போ 2 டேபிளால கேன்சல் பண்றோம் அப்படின்னா ரெண்டையுமே 2 டேபிளால தான் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி 4 டேபிளால டிவைட் பண்றோம் அப்படின்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே 4 டேபிளால தான் நம்ம டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அதோட லோயஸ்ட் ஃபார்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்க 4/5 இருக்கு. இதை வந்து 5ஆல கேன்சல் பண்ண முடியும், இதை வந்து 4ஆல கேன்சல் பண்ண முடியும்னு கேன்சல் பண்ண கூடாது. ரெண்டுக்குமே காமனா எந்த டேபிளால கேன்சல் பண்ண முடியுமோ அப்பதான் அதை நம்ம லோயஸ்ட் ஃபார்ம்ல சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இதை வந்து நம்ம காமன் டேபிள் இல்ல அப்படின்னா இந்த ஃபிராக்ஷனோட லோயஸ்ட் ஃபார்ம் இதுதான் சொல்லுவோம். Expressing a fraction in lowest terms can also be done in steps. இப்போ வந்து இந்த fraction வந்து lowest formல கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம step by step வந்து பார்க்க போறோம். Suppose we want to express 36 divided by 60 in lowest terms. First we notice that both the numerator and denominator are even. So we divided both by 2 and see that 36 divided by 60 equal to 18 divided by 30. இப்போ 36 divided by 60 அப்படின்னு ஒரு fraction இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம லோயஸ்ட் டேர்ம்ல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே ஈவன் நம்பர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஈவன் நம்பர்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெண்டு நம்பருமே எந்த நம்பரால டிவைட் ஆகும்? 2 அப்படிங்கிற நம்பரால டிவைட் ஆகும். அப்போ இது ரெண்டுமே ஈவன் நம்பர்ல தான் இருக்கு. அப்போ நம்ம இதை 2ஆல நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ 36 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 1 2 is 2 பேலன்ஸ் 1 8 2s 16. அப்போ 18 2s 36. 60 என்ன செய்யலாம்? 3 2s 6 so 0 30. 18 divided by 30 சேஞ்ச் பண்ணலாம். இப்ப நம்ம திரும்ப என்ன செய்ய போறோம்? இது வந்து ஈவன் நம்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். இப்ப இதுல 8 இருக்கு, இதுல 0 இருக்கு, ரெண்டுமே இப்படிதான் இருக்கு, ஈவன் நம்பர்ல தான் இருக்கு. அப்ப இது திரும்பவும் நம்ம எந்த நம்பரால டிவைட் பண்ணலாம்? 2 அப்படிங்கிற நம்பரால டிவைட் பண்ணலாம். அப்ப 18 2ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 9 2s 18. 30 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 15 2s 30. அப்போ 9/15 வரும். இப்ப இந்த by 15 அப்படிங்கிறது ஈவன் நம்பரா கிடையாது. 9 அப்படிங்கிறது ஆட் நம்பர், அதே மாதிரி 5 அப்படிங்கிறது ஆட் நம்பர். அப்போ 9க்கும் 15க்கும் காமனா நம்ம எந்த டேபிள்ல வந்து டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா 3 டேபிள்ல வந்து டிவைட் பண்ண முடியும். அப்போ 9 வந்து 3 டேபிளால டிவைட் பண்ணா என்ன வரும்? 3 3s 9, 5 3s 15. இப்ப 3/5 இருக்கு. 3/5 அப்படிங்கிறதுக்கு ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா? ஏதாவது ஒரு காமன் டேபிளால நம்ம டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 36 divided by 60 ஓட லோயஸ்ட் ஃபார்ம் என்னவா தான் இருக்கும்? 3/5 தான் இருக்கும். Alternatively, we could have noticed that in 36 divided by 60, both the numerator and the denominator are multiples of 12. We see that 36 3 into 12 and 60 equal to 5 into 12. Therefore, we could have concluded that 36 divided by 60 equal to 3/5 straight way. Either method works and will give the same answer, but sometimes it can be easier to go in steps. இப்ப இந்த 36 divided by 30 அப்படிங்கிறது நம்ம டைரக்டா இது ரெண்டுமே எப்படி இருக்கு? 12ஓட மல்டிபிள்ஸா இருக்கு. அப்ப நம்ம டைரக்டால நம்ம டிவைட் பண்றோம். 36 12ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 3 வரும். 68 12ஆல டிவைட் பண்ணா 5 வரும். அப்ப நம்ம டைரக்டாவே 3/5ன்னு போட்டுறலாம். ஆனா இந்த மாதிரி டைரக்ட் ஸ்டெப் எல்லா சம்முக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. அப்ப நம்ம மோஸ்ட்லி எந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் 2 டேபிள் 3 டேபிள் அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
அதுதான் ஈஸியாவும் இருக்கும். இப்ப நீங்க இத வந்து இப்பதான் ஸ்டார்டிங்ல ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா, எப்போதுமே 2 டேபிள், 3 டேபிள், 4, 5 வரைக்குமே நீங்க செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேணா நம்ம பெரிய பெரிய டேபிள்ல வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்ப இங்க நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஃபிராக்ஷன் இன் லோயஸ்ட் டெர்ம்ஸ். கீழ வந்து நிறைய ஃபிராக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிராக்ஷனோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே என்ன சொன்னோம், 2 டேபிள் அண்ட் 3 டேபிள்லயே ஃபர்ஸ்ட் போடுங்கன்னு சொன்னோம். ஆனா இங்க என்ன இருக்கு, 17 இருக்கு, இங்க என்ன இருக்கு, 51 இருக்கு. அப்படிங்கிறது 2 டேபிள்லயோ 3 டேபிள்லயோ வருமா? வராது. அப்ப நம்ம 17 அப்படிங்கிறது என்னது, பிரைம் நம்பர். அப்ப அந்த பிரைம் நம்பர் அப்படிங்கும்போது இதை நம்ம 17 டேபிளால மட்டும்தான் நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்ப எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணது? இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப 7 எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 1 வரும்? 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21. அப்ப எந்த நம்பர்ல முடிஞ்சிருக்கு? 1ல முடிஞ்சிருக்கு. அப்ப நம்ம 17 3 ஆல மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? 7 3s are 21, 1 balance 2, 3 1s are 3, 3 plus 2 5. அப்போ 17 எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா 51 வருது? 17 3 ஆல மல்டிபிள் பண்ணா 51 வரும். அப்போ 117 is 17, 3 17s are 51. அப்போ 17 divided by 51 ஓட fraction simplest form என்னவா இருக்கும்? 1 divided by 3 ஆ இருக்கும். அதே மாதிரி 144 அப்படிங்கிறதும் ஈவன் நம்பர். அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் 2 ஆல சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 64 divided by 144 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 3 2s are 6, 2 2s are 4, 7 2s are 14, 4 2 2s are 4. இப்ப இதுவும் எப்படி இருக்கு? ஈவன் நம்பரா தான் இருக்கு. அப்ப திரும்பவும் இதை நம்ம என்ன செய்யலாம்? 2 டேபிளால டிவைட் பண்ணலாம். இப்போ 32ஐயும் 72ஐயும் 2 ஆல டிவைட் பண்ணா என்ன? 1 2 is 2, ரிமைண்டர் 1, 6 2s are 12. அப்போ 16 வரும். இப்போ 72 நம்ம 2 ஆல டிவைட் பண்ணனா என்ன வரும்? 3 2s are 6, ரிமைண்டர் 1, 6 2s are 12. அப்போ 36 வரும். இப்போ 16 and 36 இதை நம்ம திரும்ப என்ன செய்யலாம்? 2 ஆல டிவைட் பண்ணலாம். அப்போ 16 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 8 2s are 16, 36 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 1 2 is 2, 8 2s are 16. அப்போ 8 by 18 வரும். இப்போ இதை திரும்ப நம்ம என்ன செய்யலாம்? 2 ஆல சிம்பிளிஃபை பண்ணலாம். திரும்ப 2 ஆல சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 4 2s are 8, 9 2s are 18 வரும். அப்போ 64 divided by 144 ஓட simplest form என்னவா இருக்கும்? 4 by 9 ஆ இருக்கும். நெக்ஸ்ட் 126 and 147. இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்ப இது நம்ம 2 டேபிளால கேன்சல் பண்ண முடியுமா? 2 டேபிளால டிவைட் பண்ண முடியாது. அப்ப 3 டேபிளால டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? 126 நம்ம 3 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 4 3s are 12, 2 3s are 6. அப்போ 42. 126 நம்மளால 3 ஆல டிவைட் பண்ண முடியும். இப்போ 147 நம்ம 3 ஆல டிவைட் பண்ண முடியுமா? 4 3s are 12, balance 2, 9 3s are 27. அப்ப இதையும் நம்மளால 3 டேபிளால டிவைட் பண்ண முடியும். அப்ப என்ன செய்யலாம்? 126 divided by 147 நம்ம 3 ஆல டிவைட் பண்ணலாம். 3 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 4 3s are 12, 2 3s are 6 divided by 4 3s are 12, 2 27, 9 3s are 27. அப்ப 42 divided by 49 வருது. 42 2 ஆல டிவைட் பண்ண முடியும். ஆனா 49 2 ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப 3 ஆல 42 டிவைட் பண்ண முடியும். ஆனா 49 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. இதே 4 ஆல டிவைட் பண்ண முடியுமா? ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ண முடியாது. 5 ஆலையும் ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ண முடியாது. 6 ஆல 42 டிவைட் பண்ண முடியும். ஆனா 49 டிவைட் பண்ண முடியாது. அப்போ 7 ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? 7 ஆல 42 டிவைட் பண்ண முடியுமா? எஸ், முடியும். 6 7s are 42, 7 7s are 49. அப்போ 126 divided by 147 ஓட simplest form என்னவா இருக்கும்? 6 divided by 7 ஆ இருக்கும். 525 divided by 112. 525 divided by 112. ரெண்டையும் நம்ம எந்த டேபிளால கேன்சல் பண்ண முடியும்? இப்போ 5 to 5 and 1 1 12க்கு ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா? கிடையாது. அப்போ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னவா தான் இருக்கும்? 525 divided by 112 தான் இருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு காமன் ஃபேக்டருமே கிடையாது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.